இன்றைக்கு கன்சியூமர் பிஹேவியர் சப்ஜெக்டில் யூனிட் 3வது யூனிட் தான் போகிறோம். 3வது யூனிட் வந்து யூனிட் 1 2 ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ யூனிட் 3 தான் இருக்குது. யூனிட் 3ல வந்து நீங்கள் படிக்க வேண்டியது கன்சியூமர் இனிஷியேட் சோஷியல் கல்ச்சர் செட்டிங். அதாவது வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் இதில் மெயினாக வந்து செஷன்ஸ் டோட்டலாக 13 செஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் முதலாவது செஷன் 9வது செஷன். அந்த 9வது செஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் டு த சோஷியல் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்சிங் ஆன் த கன்சியூமர் பிஹேவியர். அதாவது வந்து சமூக கலாச்சார அறிமுகம், நுகர்வோர் நடத்தை மீதான தாக்கம். இந்த சமூக கலாச்சார அறிமுகம், அந்த சமூக கலாச்சாரம் வந்து நுகர்வோர் நடத்தை மீதான தாக்கத்துல வந்து எப்படி செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லித்தான் நாங்க பார்க்க போறோம். அதுதான் இன்ட்ரடக்ஷன் டு சோஷியல் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் கன்சியூமர் பிஹேவியர். அப்ப முதல்ல சோஷியோ கல்ச்சர்னா என்னதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். சோஷியோ கல்ச்சர்னு சொன்னோம், அதாவது சமூக கலாச்சார செல்வாக்கு என்பது வந்து மிகவும் அடிப்படையான, அதாவது வந்து இந்த நுகர்வோர் நடத்தையில தீர்மானம் எடுக்கிறதுக்கு மிகவும் முக்கியமானது தான் இந்த சமூக கலாச்சார செல்வாக்குன்னு சொல்லி சொல்றோம். சந்தையில வந்து வாடிக்கையாளர் எப்படி நடந்து கொள்றாங்க, ஸோ அந்த சமூக கலாச்சார காரணிகள் வந்து எப்படி அந்த சந்தையில இருக்க வாடிக்கையாளர்களை பாதிக்குது. ஒரு நாட்டுல இருக்க கொள்வனவாளர், அதாவது வாங்குறவரை, அவர் பல்வேறுபட்ட துணை கலாச்சாரங்கள் அவரை மாத்துது. அதுதான் நாங்க அந்த சொல்றது சோஷியோ கல்ச்சர்ல வந்து வர அந்த சப் கல்ச்சர்னு சொல்றோம். அப்ப இந்த துணை கலாச்சாரங்களும் மாத்துது. இதை வந்து நாங்க மைண்ட்ல வச்சுக்கொள்றோம். அது மட்டும் இல்லாம, அதாவது வந்து ஒரு இந்த சமூக வகுப்பு, அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் சோஷியல் சோஷியல் கிளாஸஸ்ன்னு சொல்லி, அந்த சோஷியல் கிளாஸஸ் வந்து தான் என்ன சொல்றான்னு சொன்னா ஒரு சமூக கலாச்சாரத்தின் வந்து துணைக்குழுவா வெளிப்படுதுன்னு சொல்லி, அதாவது வந்து சமூக வகுப்புகளும் அதன் சமூக கலாச்சாரத்தின் துணைக்குழுவாக வந்து வெளிப்படுதுன்னு சொல்றாங்க இந்த சோஷியோ கல்ச்சர்னு சொல்ற விஷயம். சரியா? இந்த சமூக கலாச்சார தாக்கங்களை வந்து முறையான மற்றும் முறைசாரா உறவுகள்ல இருந்து உருவாகுது. இந்த சமூக கலாச்சார தாக்கம்னு சொல்றது வந்து 2 விதத்துல உருவாகுது. ஒண்ணு முறையானது, மற்றது முறை சாரானது. இந்த 2மே வந்து நுகர்வோர் நடத்தையில வந்து குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்ல முடியும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து நீங்க மென்ஷன் பண்றாங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த சந்தைப்படுத்தல்ல எதிர்கொள்ற சவால்ல முகாமையாளர்கள் வந்து எதிர்கொள்ற சவால்கள்ல வந்து மிகவும் முக்கியமானது வந்து இந்த சமூக கலாச்சாரத்தால் வந்து மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சு கொள்றது வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு. சரியா? அப்ப இந்த நுகர்வோர் நடத்தை மீதான சமூக கலாச்சார தாக்கம் வந்து 2 முக்கியமான காரணிகளால வந்து தீர்மானம் செலுத்தப்படுது. அதைத்தான் வந்து நாங்க இங்க சொன்னது என்னன்னா சோஷியல் ஃபேக்டர் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் அதைத்தான் நாங்க சமூக காரணின்னு சொல்றது. கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி சொன்னா அதை நாங்க கலாச்சார காரணின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த சமூக காரணின்னு சொல்லி சொன்னா மனிதர்களோட நடத்தை அவர்கள் எந்த வகையான நபர்களால பாதிக்கப்படுதுன்னு சொல்லி, ஒரு மனுஷட நடத்தை, அதாவது பிஹேவியர் வந்து எந்த நபர்களால யார் மூலமா வந்து அது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி. இப்ப இந்த நடத்தை வந்து இப்ப நான் இந்த நடத்தை என்கிட்ட காணப்படுதுன்னு ஒரு நடத்தை வந்து அது யார் மூலமா வந்து அந்த நடத்தை வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது வந்து நுகர்வோர் வந்து வாங்குற நடத்தை வந்து அவங்களோட சுத்தி இருக்க மற்றவர்கள் நடத்தையால தான் பாதிக்கப்படுது. அது ஏன் சுத்தி இருக்க மத்தவங்களோட நடத்தையால பாதிக்கப்படுதுன்னு சொன்னா, நீங்க ஒரு ஐபோன் வாங்குறீங்கன்னு சொல்லி சொன்னா நானும் அதை பார்த்து என்ன செய்வேன்னு சொன்னா அந்த ஐபோன் ஒன்று வாங்க முயற்சி செய்வேன். அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னா நான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நானும் என்ன செய்வேன், அந்த ட்ரெஸ்ஸை வாங்க எதிர்பார்ப்பேன். அதுதான் சொல்றாங்க நுகர்வோர் வாங்குற நடத்தை வந்து அவங்களை சுத்தி இருக்க மற்றவர்களுடைய நடத்தையால வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லி. அப்ப இந்த நுகர்வோர் நடத்தையை பாதிக்கும் காரணிகள்ல வந்து சமூக காரணி சமூக காரணி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்ட உடனே
மேலாளர்கள் அப்படி இல்லாட்டி முகாமையாளர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சந்தைப்படுத்தல் உத்திகளை வந்து வடிவமைக்கணும். கண்டிப்பா அந்த சந்தைப்படுத்தல் உத்திகள்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்ஸை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப சமூக காரணி சார், அந்த சமூக காரணிக்குள்ள வர ஓகே, இந்த சமூக காரணிக்குள்ள வர மெயினான ஒரு விஷயம் தான் என்னதுன்னு சொன்னா, குடும்பம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஃபேமிலி. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நான் கூடுதலா அடிஷனல் ரிஃபர் உங்களோட புக்ங்களையும் ரிஃபர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். சரியா? அப்ப அந்த குடும்பம்னு சொல்றது வந்து ஒரு மெயின், அதாவது வந்து நாங்க ஒரு பர்ச்சேஸ் பண்றதுல வந்து குடும்பம்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு முக்கியமா பங்கு வகிக்குது. அதாவது வந்து பொதுவா வந்து நாங்க அந்த குழந்தை பருவத்திலிருந்து குடும்பத்தால வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதத்தான் வந்து நாங்களும் என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, அப்படியே கன்டினியூஸா வந்து நாங்க கொண்டு போறோம். இப்ப எங்களோட அதாவது வந்து இப்ப நாங்க குழந்தை பருவத்தில இருந்து இப்ப வீட்ல வந்து எங்க வீட்ல என்கர் தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்களும் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரக்குள்ள நாங்களும் என்கர்ஸே தான் யூஸ் பாவிப்போம். அதே மாரி இப்ப நாங்க அப்படியே எங்கட குடும்பமா நாங்க வரும்பொழுது, எங்கட பிள்ளைகளுக்கும் அதே மாரி தான். அதத்தான் சொல்றாங்க. குடும்பம்னு சொல்றது, பொதுவா வந்து அந்த குழந்தை பருவத்தில வந்து அவங்க குடும்பத்தினரால பயன்படுத்தப்பட்டது. மற்றும் அவர்கள் எந்த விஷயத்த வந்து கன்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வராங்களோ, ப்ராடக்ட்டா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம். எத கன்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வராங்களோ, அதே தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த வளரும்போது, குழந்தை பருவத்தில எத நாங்க பயன்படுத்திக் கொண்டு வந்தோமோ, எந்த மாரியான விஷயங்கள வந்து அனுபவிச்சு கொண்டு வந்தோமோ, அதே தான் நாங்க வளரும் பொழுதும் செய்வோம்ன்னு சொல்லி சொல்றாங்க. இதத்தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, நுகர்வோர் சமூகமயமாக்கல்ன்னு சொல்லி சொல்லுது. நுகர்வோர் சமூகமயமாக்கல். அதாவது நுகர்வோர் சமூகமயமாக்கல்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து நுகர்வோர் வந்து செயல்பட வேண்டிய அவங்களுக்கான திறன், அதாவது ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அறிவு, நுழைவு மற்றும் அணுகுமுறை, அதாவது அப்ரோச்சஸ், இது எல்லாமே வந்து அதாவது வந்து இந்த குழந்தைகள் வந்து இந்த அறிவை பெறுறது வந்து அவங்களோட பெற்றோர் அல்லது அவங்க பாதுகாவலர்கள். ஸோ அவங்க எந்த விஷயத்த வந்து அட்ராக்டிவா இருக்காங்க. அவங்க என்னத்த பார்க்குறாங்க. ஸோ அதத்தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, குழந்தைகளும் அதையே தான் பின்பற்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து, இப்ப நாங்க வந்து இப்ப வீட்ல வந்து நாங்க வந்து அ டூத் பேஸ்ட்ல வந்து சிக்னல் யூஸ் பண்றான்னு சொல்லி சொன்னா பேரண்ட்ஸ், அதே தான் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அந்த மாரி. சரியா? அப்ப சம்டைம்ஸ் தான் வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, ஓகே இல்ல சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வேற. அப்படி இல்லாட்டி பாருங்க, இப்ப பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, ஓகே சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நாங்க அ க்ளோஸ் அப் அப்படி ஏதாவது குடுப்போம், வாங்குவோம்ன்னு சொல்லி. அப்ப அது வந்து யாரு டிசிஷன் பண்றான்னா, அந்த பேரண்ட்ஸோ அப்படி இல்லாட்டி அந்த கார்டியன்ஸோ. அப்ப அந்த பெற்றோர் அல்லது அந்த கார்டியன்ஸ் வந்து என்ன என்பத பார்ப்பதன் மூலமா தான் வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, குழந்தைகள் வந்து அத பயன்படுத்துறாங்க. அப்ப கார்டியன்ஸ் அப்படி இல்லாட்டி அந்த பெற்றோர்ன்னு சொல்றோம். அவங்களோட அந்த அறிவு, அவங்களோட திறன், அவங்களோட அணுகுமுறைகள தான் வந்து என்ன செய்றான்னு சொன்னா, குழந்தைகளும் பின்பற்றி வராங்க. இது தான் வந்து அந்த ஃபேமிலின்னு சொல்றாங்க. அந்த சோசியல் கல்ச்சர்க்குள்ள வர ஃபேமிலின்னு சொல்ற விஷயத்துல வந்து இடம்பெற்ற விஷயமா இருக்கும். சரியா? அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை சுழற்சிய வந்து நுகர்வோர் நடத்தையில வந்து குடும்ப செல்வாக்கு வந்து பாதிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து இந்த குடும்ப வாழ்க்கை சுழற்சின்னு சொல்லக்குள்ள வந்து, நுகர்வோர் வந்து வித்தியாசமா வந்து கடந்து செல்லும் பொழுது, எப்படி நடந்து கொள்றாங்கன்னு சொல்லி பாதிக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து, இப்ப நாங்க வந்து அ இப்ப எங்க வீட்ல வந்து இப்ப நார்மலா வந்து ஒரு ஒரு வகையான ப்ராடக்ட்ட தான் யூஸ் பண்ணி ஒரு பிராண்ட் ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு வரோம்ன்னு சொல்லி சொன்னா, திடீர்னு வந்து சடனா நாங்க அந்த பிராண்ட்ல இருந்து இன்னொரு பிராண்ட்க்கு சேஞ்ச் ஆகலாம். சரியா? அப்படி இல்லாட்டி இன்னொருல இருந்து இன்னொரு பிராண்ட்க்கு சேஞ்ச் ஆகலாம். அப்ப வந்து இந்த குடும்ப வாழ்க்கை, அதாவது வந்து ஃபேமிலி லைஃப் சர்க்கிள் வந்து சொல்ற விஷயத்துல வந்து அதாவது வந்து குடும்ப செல்வாக்க வந்து பாதிக்குது. அது என்ன குடும்ப வாழ்க்கை சுழற்சின்னா சம்டைம்ஸ் வந்து எங்கிட்ட வந்து பெர்செப்ஷனா இருக்கலாம். அதாவது இப்ப மக்கள் வந்து இத எல்லாரும் வெறுக்கிறாங்க இந்த ப்ராடக்ட்ட. அப்படி இல்லாட்டி பிரைஸ் கூடுதலா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இது வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்காது. அட்ராக்டிவ் ஒண்ணும் இருக்காது. ஸோ இந்த மாரியான சந்தர்ப்பத்தில வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, குடும்ப செல்வாக்க பாதிக்கக்கூடிய காரணிகளா இருக்கு. சம்டைம்ஸ் எங்கிட்ட எக்கனாமிக் காசே இல்லன்னு சொல்லுங்களேன். ஸோ நாங்க அத விட கீழ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட தான் நாங்க என்ன செய்வோம்? பர்ச்சேஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை சுழற்சிய வந்து நுகர்வோரின் வித்தியாசமாக வந்து நடந்து செல்லும் பொழுது வந்து அவங்க எப்படி நடந்து கொள்றாங்கன்னு சொல்ற விஷயம் வந்து, அந்த முழு குடும்பத்தையும் வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து, ஒரு டீனேஜ் வந்து அதிகமா ஆர்வம் காட்டுவார். ஆடை,
மியூசிக் அந்த மாரி விஷயத்துல வந்து கூடுதலா ஒரு டீனேஜ்ன்னு சொல்ற ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ வந்து அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. அதே சமயம் வந்து குழந்தைகள் அதாவது வந்து திருமணமாகாத தம்பதியினர் எடுத்துக்கொண்டா, அவங்க வந்து குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வீட்டு வசதி பொருட்கள் வாங்குறது, இந்த மாரியான விஷயங்கள வந்து தான் அவங்க கூடுதலா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப அதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை சுழற்சின்னு சொல்ற விஷயம் வந்து, ஒரு நுகர்வோர் நடத்தையில வந்து அதாவது வந்து பாதிக்குதுன்னு சொல்லலாம். ஒருத்தர் இண்டிவிஜுவல் அதாவது நீங்க ஒரு டீனேஜா இருக்கீங்க, நீங்க ஒரு தனியா வீட்ல அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனா இருக்கீங்கன்னு சொன்னா, அதாவது ஃபேமிலில சிங்கிள் பெர்சனா இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து கூடுதலா ஃபேஷன்ஸ் அந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இதே வந்து நீங்க ஒரு ஃபேமிலி ஆகிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆகிட்டீங்கன்னா, அப்படி இல்லாட்டி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ஒண்ணு உருவாகி, உங்களுக்கு குழந்தை ஒண்ணு இருக்கக்குள்ள, நீங்க உங்களோட வந்து பர்ச்சேசிங் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் குரூப் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ரெஃபரன்ஸ் குரூப் என்ன செய்யுதுன்னு சொன்னா, 1 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஒரு தனிநபர் வந்து பொருத்தமான நடத்தைக்கு வந்து சமூக மற்றும் பொருளாதார குறிப்புகள வந்து எடுத்துக்கொள்கிறாரு. இதத்தான் வந்து பிளைத் 2009ல வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது பிளைத்ன்னு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த ரெஃபரன்ஸ் குரூப்க்கு அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஒரு தனிநபர் வந்து பொருத்தமான நடத்தைக்கு வந்து அப்ப அதாவது வந்து குழுன்னு சொன்னாலே என்னது 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அதுதான் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஒரு தனிநபர். அதாவது ஒரு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் வந்து அதாவது தன்னுடைய நடத்தை, அதாவது வந்து என்ன பொருத்தமான நடத்தைக்கு, பிஹேவியர் அதாவது அந்த பொருத்தமான பிஹேவியருக்கு வந்து சோ சமூக மற்றும் பொருளாதார குறிப்புகள். அதாவது வந்து சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ரெஃபரன்ஸ வந்து அவர் அந்த குரூப்ல இருந்து எடுத்துக்கொள்றார்ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து குழுக்கள் என்பது வந்து மக்கள் அல்லது நிறுவனங்களோட கருத்துக்கு மதிப்பு மிக்கவை. அது யாரிடமிருந்து அந்த கருத்துக்கள தேடுகிறார்கள் மற்றும் கொள்முதல் முடிவுகளை எடுப்பதற்கான யோசனைகள் இது எல்லாத்தையும் வந்து அந்த குழுவிடமிருந்து அந்த தனிநபர் பெற்றுக்கொள்றாரு. அதாவது வந்து குழுக்கள்னு சொன்னா நாங்க வேற யாரும் இல்ல. மக்கள் அல்லது நிறுவனங்கள்னு சொல்லுவோம். இப்ப மக்கள்ன்னு சொன்னா ஒரு 4, 5 பேர் சேர்ந்து ஒரு என்னது குரூப் ஆகி அந்த மக்கள தான் அந்த குழுன்னு சொல்றோம். அதே மாரி நிறுவனங்கள். இப்போ ஒரு ஒரு சேவை வழங்குற நிறுவனம்னா, இப்ப பேங்க் எடுத்துக்கோன்னா, பேங்க்ல எத்தனையோ பேங்க் இருக்கு. அப்ப நிறுவனங்கள் அது ஒரு குழு. அப்ப அத பேஸ் பண்ணி தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவங்க எங்களுக்கு வழங்குற கருத்துக்கள், அதாவது அதாவது அவங்க எங்கிட்ட சொல்ற விஷயங்கள வச்சு தான் நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, கொள்முதல் முடிவுகள எடுப்போம். அதத்தான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் குரூப்ப பேஸ் பண்ணி நாங்க ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் வந்து எப்படி பர்ச்சேசிங் அ டிசிஷன எடுக்கிறாருன்னு சொல்லி. சரியா? அடுத்தது வந்து குறிப்பாக வந்து குழுவுல பொதுவா வந்து இந்த பர்ச்சேசிங் பிஹேவியர்ன்னு சொல்ற விஷயம் வந்து ஒருவருக்கொருவர் வந்து செல்வாக்கு உள்ளது. அதாவது ஒருவருக்கு ஒருத்தர் வந்து டிஃபரெண்ட். இப்ப நான் ஒரு குரூப்ப பேஸ் பண்ணி நான் அதாவது பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகலாம். நீங்க ஒரு குரூப்ப பேஸ் பண்ணி நீங்க செய்ற பர்ச்சேஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகலாம். சரியா? அடுத்தது வந்து அதாவது வந்து, இந்த கொள்முதல் முடிவுகள எடுக்கிறதுக்காக வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா சொன்னா, நுகர்வோர் கருத்துக்கள், நம்பிக்கைகள், அதாவது பிலீவ்னஸ் அவங்க அணுகுமுறைகள், அதாவது அப்ரோச் மற்றும் நடத்தை, பிஹேவியர் இது எல்லாமே வந்து என்னதுன்னா, இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ட்ட இருந்து எடுத்துக்கொள்றாங்க. ஓகே. அவங்க என்ன விஷயத்த சொல்றாங்க. ஸோ, அப்ப அந்த மாரி அத பேஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனா இருக்கலாம், பர்ச்சேஸ்ல வந்து ஈடுபடுறாரு. சரியா? அப்ப ஒரு குடும்பம், அப்படி இல்லாட்டி நண்பர் குழு வந்து எந்த ஒரு நபருக்கும் ஒரு குறிப்பு குழுவா இருக்கலாம். அதாவது ரெஃபரன்ஸ் குரூப்பா இருக்கலாம். ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நண்பர்களா இருக்கலாம். சொல்லுவாங்க, இப்ப எங்கட சைட்ல வந்து நாங்க எல்லாமே வந்து ஒரே மாரியான ஃபோன் தான் யூஸ் பண்றோம். அப்ப அத பேஸ் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் பெர்சன் வந்து, ஓகே நானும் அதே மாரியான ஃபோன் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி. அப்ப குடும்பம். குடும்பத்துல வந்து ஒரு பெர்சன் வந்து இப்ப என்ன செய்றாரு, என்ன வாங்குறாரோ, அதே தான் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, பெரிய ஆளா வந்து நாங்க வாங்கக்குள்ளயே, ஓகே அப்பா இதத்தான் வாங்குனாரு. ஸோ இதத்தான் நாங்களும் வாங்கணும்னு சொல்லி டிசிஷன் எடுப்போம். சரி, அதுதான் ஒரு ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொன்னா, ஒண்ணு ஃபேமிலியா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி
சரிங்க. ஸோ அடுத்த விஷயம் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் குரூப்ல வந்து சேர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து எங்களோட நாலேட்ஜ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள. அப்படி இல்லாட்டி அந்த அந்த இம்பார்ட்டன்டான அந்த ப்ராடக்ட் அப்படி இல்லாட்டி சேவிஸ்ல அந்த சேவிஸ் பற்றி எங்களுக்கான டீட்டெயில்ஸ பெற்றுக்கொள்ள தான் நாங்க ஒரு ரெஃபரன்ஸ் குரூவ வந்து ரெஃபர் பண்றோம். இப்ப நாங்க ஒரு டீம் அதாவது இப்ப நாங்க ஒரு நண்பர் குழுவ வந்து அ ரெஃபர் பண்றோம்ன்னு சொன்னா, அப்ப எங்களுக்கு வந்து தேவையான அந்த பொருள் ஓகே நான் இப்படி ஒரு பொருள் வாங்க போறேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க அந்த பொருளோட ஃபீச்சர்ஸ் என்ன? அந்த பொருளோட காஸ்ட் என்ன? அந்த பொருளுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ பிரைஸஸ் என்ன? எந்த பெஸ்ட்டான எந்த பிராண்ட்ல வாங்கணும்? அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. சரியா? ஸோ இதே மாரி வந்து சரியா? ஸோ அப்ப இதே மாரி வந்து வேற என்ன விஷயம் இருக்குன்னா, அதாவது வந்து இப்ப சில குழுக்கள்ல வந்து சேர்றதால சில வகையான வெகுமதிகளும் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா வந்து, இப்ப நாங்க பாருங்க இந்த பிரமிட் சீன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? அப்ப அதாவது வந்து இப்போ ஒரு பொருள் வாங்கக்குள்ள, நாங்க இப்ப அந்த பொருள இன்னொருத்தருக்கு சஜெஸ்ட் பண்ணக்குள்ள அப்படி அப்படியே டீம் ஆகி வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா பெரிய டீம் ஆகும். அப்ப அந்த டீம்ல வந்து இப்ப நான் ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா, அவரு வாங்குற பொருள் வந்து எனக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ்ங்க கிடைக்கும். எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் அந்த மாரியெல்லாம் கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த சில வகையான குழுக்களுக்கான வந்து வெகுமதிகளும் கிடைக்கும். சரியா? மேலும் சிலர் அந்த குழுவுல வந்து ஒரு பகுதியா இருக்கும். அதாவது ஒரு பார்ட்னரா இருக்கவங்க வந்து என்ன செய்யணும் மோட்டிவேட் ஆகும். ஓகே அப்ப நானும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணா எனக்கும் அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் ஆகும். சரியா? அடுத்தது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பெர்சன வந்து வெளிப்படுத்துறதுக்கு கூடியான ஒரு பேஸையும் வந்து உருவாக்கும். ஓகே அந்த டீம்ல வந்து அவர் வந்து மெயினா இருக்காரு. அவருக்கு எந்த ப்ராடக்ட்ட கேட்டாலும், எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் ஓகே அக்யூரேட்டா தெரியுது. ஸோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்றது. ஸோ அதுதான் வந்து அங்கன சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு குழு அது ரெஃபரன்ஸ் குரூப்ப பத்தி தான் இப்ப நாங்க இவ்வளவு தூரமா சொல்லிக் கொண்டு வாரோம். ஓகே. ஓகே. இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ப பத்தி தான் நாங்க இப்ப சொல்லிக் கொண்டு வாரோம். இப்ப இது ரெஃபரன்ஸ் குரூப் உருவாகுறதுக்கான காரணமே வந்து இந்த சோசியல் ஃபேக்டர்ஸ்குள்ள வர இந்த ஃபேமிலி. அடுத்தது ரெஃபரன்ஸ் குரூப். சரியா? ஓகே. அடுத்தது வந்து இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ப வந்து பிஹேவியர் வந்து அதாவது மெயினா 3 பார்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு ஃபால்ட் ஆகுது. அதாவது வந்து மெயினா, அதாவது வந்து ஒரு தனி நபர் அப்படி இல்லாட்டி, ஒரு புதிய நடத்தை மற்றும் வாழ்க்கை முறைக்கு வந்து வெளிப்படுத்துகிறது. அதாவது இந்த ரெஃபரன்ஸ் குரூ வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. அதாவது வந்து பர்ச்சேசிங்ல வந்து வாங்குற நடத்தைய வந்து பாதிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 3 முறையில வந்து பாதிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அத என்ன சொல்றான்னு சொன்னா, முதலாவது வந்து ஒரு தனி நபர வந்து அதாவது புதிய நடத்தை மற்றும் வாழ்க்கை முறைக்கு வந்து வெளிப்படுத்துகின்றன. ஒரு நபரின் மனப்பான்மை மற்றும் சுய கருத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப அது என்ன ஒரு நபரின் மனப்பான்மை மற்றும் சுய கருத்துல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா, ஓகே இப்ப நான் வந்து ஒரு பொருள் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். ஓகே நான் இந்த பொருள வாங்கணும்னு சொல்லி. பட் அந்த ரெஃபரன்ஸ் குரூப் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, ஓகே அந்த குரூப்லலாம் அவங்க எல்லாமே சேர்ந்து சஜெக்ஷன் ஒண்ணு வைக்கக்குள்ள, என்ட மைண்ட் செட் அதாவது வந்து என்ட வந்து அந்த சுய கருத்து, அதாவது அந்த ஒரு செல்ஃப் ஒரு என்ன சொல்றது? ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன வந்து அங்கன வந்து இல்லாம பண்ணும். அடுத்தது வந்து ஒரு தனி நபர் வந்து புதிய நடத்தை மற்றும் வாழ்க்கை முறைக்கு மாற்றும். இப்ப நான் இவ்வளவு நாள் வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் ஒரு பொருள வந்து பாவிச்சு கொண்டு வரேன். சரியா? சோ அந்த பொருள் வந்து எனக்கு ஓகேயா இருக்கு. ஆனா நான் இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ப பார்த்த பிறகு ரெஃபரன்ஸ் குரூப்ப ஃபாலோ பண்ண தொடங்குன பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நான் வந்து டோட்டலாவே வந்து ஓகே. அவங்கள பேஸ் பண்ணி அவங்கட்ட அதே மாரி நான் வாங்க பார்க்குறது. சரியா? அதுதான் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு வாழ்க்கை முறைய மாத்துது. அடுத்தது வந்து மனிதன பாதிக்கக்கூடிய எனக்கு அழுத்தங்கள, அதாவது ஒரு பிரஷர உருவாக்குது. இப்ப பிரஷர உருவாக்குனா, இப்ப இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ல நான் சொன்ன தானே ஜாயின் பண்ணோம்னா, ஓகே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இதுதான் நல்லோன்னு சொல்லி. ஸோ அப்ப அவங்க சொல்லுவாங்க, "நீங்க அந்த பொருள கேட்டீங்களே, வாங்கிட்டீங்களா? என்ன மாரி பாவிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த அழுத்தத்துக்கு வந்து உருவாக்கக்கூடியதாவும் இருக்கும். ஸோ அதத்தான் வந்து இங்க மெயின் பண்றாங்க. ஓகே. பாருங்க. இதெல்லாம் வந்து நான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக போட்டது. ஸோ இவ்வளவு தான். அப்ப பாருங்க, இங்கன ரெஃபரன்ஸ் குரூப். அதுல மெம்பர்ஷிப் குரூப், நான் மெம்பர்ஷிப் குரூப். அப்ப மெம்பர்ஷிப் குரூப்ல வந்து பிரைமரி குரூப், செகண்டரி குரூப்.
நான் மெம்பர்ஷிப் குரூப்ல என்னது எக்ஸ்பிளனேஷனல் குரூப் அண்ட் டிஸ் டிசோஷினேட்டிவ் குரூப்ஸ்னு சொல்லி இருக்கு. சரியா? அப்ப அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த என்ன சொல்றது, முதலாவது ரெஃபரன்ஸ் குரூப்ப வந்து அதாவது ரெஃபரன்ஸ் குரூப்ப வந்து நாங்க 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு மெம்பர்ஷிப் குரூப், நான் மெம்பர்ஷிப் குழு. அதாவது வந்து குழு, அதாவது உறுப்பினர் குழு, உறுப்பினர் அல்லாத குழு. அந்த உறுப்பினர் குழு பிரைமரி குரூப், செகண்டரி குரூப். அதாவது வந்து முதல் நிலை குழு, 2ஆம் நிலை குழுன்னு சொல்லி. அப்ப நான் மெம்பர்ஷிப் குரூப் அதாவது வந்து குழு அல்லாத உறுப்பினர்கள வந்து நாங்க 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து என்னதுன்னா, எக்ஸ்பிளனேஷனல் குரூப். அதத்தான் வந்து ஆர்வம் உள்ள குழுன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து அதாவது வந்து என்னது என்னது டிசோசியேட்டிவ் குரூப். அதாவது வந்து விலகல் குழுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நாங்க இத ஒன் பை ஒன்னா இந்த ஒவ்வொரு குரூப்பையும் வந்து ரெஃபர் பண்ணி கொண்டு வருவோம். முதலாவது வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உறுப்பினர் குழுக்கள். அதத்தான் நாங்க மெம்பர்ஷிப் குரூப். அப்ப மெம்பர்ஷிப் குரூப்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து தினசரி ரெகுலரா வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய வந்து இவங்க வந்து உடனடி அதாவது அதாவது இம்மீடியட் குரூப்பா தான் இருக்கும். அதாவது வந்து அந்த உறுப்பினர்கள் வாழ்க்கை அதாவது குடும்பம், அப்படி இல்லாட்டி பக்கத்து வீட்டாக்கள், அவங்க இல்லாட்டி அந்த மதம், சமூகம் இவங்க தான் வந்து நாங்க இந்த மெம்பர்ஷிப் குரூப்னு சொல்லி சொல்றது. அப்ப மெம்பர்ஷிப் குரூப்க்குள்ள யார் யார் வருவா? ஃபேமிலியா இருக்கலாம், பக்கத்து வீட்ல உள்ளவங்களா இருக்கலாம், ரிலிஜனா இருக்கலாம். மதம் கூட ஒரு மெம்பர்ஷிப் குரூப் தான். சரியா? சமூகங்கள், சொசைட்டி. ஸோ இது எல்லாமே வந்து மெம்பர்ஷிப் குரூப். அதாவது வந்து ஒரு நபரிட வரம்புகள, லிமிட்டேஷன வந்து தீர்மானிக்க பயன்படுத்தப்பட்டாலும், ஒரு குழுவில உள்ள உறுப்பினர்கள வந்து முழுமையா வந்து தீர்மானிக்க முடியாது. ஏன்னா, மாற்றங்கள், சூழ்நிலைகள் அந்த குழுவில தொடர்பு கொள்ற அளவ வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது வந்து ஒரு நபர்ட வரம்பை தீர்மானிக்க என்னத்தான் நாங்க இந்த மெம்பர்ஷிப் குரூப்ப வந்து அதாவது இப்ப நாங்க இந்த ரெஃபரன்ஸ் குரூப்குள்ள தான் மெம்பர்ஷிப் குரூப் வருது. அந்த மெம்பர்ஷிப் குரூப்ப வந்து யூஸ் பண்ணாலுமே, ஒரு குழுவுல உறுப்பினர் வந்து முழுமையா வந்து அந்த மெம்பர்ஷிப் குரூப்ப ஃபாலோ பண்ணி தான் நாங்க ஒரு பர்ச்சேசிங் செய்யணும்னு சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா, மாற்றங்கள், சூழ்நிலைகள் குழுவில தொடர்பு கொள்ற அளவ வந்து பாதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க மெம்பர்ஷிப் குரூப்குள்ள கதைச்சோம் என்னது ஃபேமிலி, பக்கத்து வீட்ல உள்ளவங்க, அப்படி இல்லாட்டி மதம் அதுகள கதைச்சோம். இப்ப மதத்த பத்தி நம்ம மதத்துக்கு வருவோம். இப்போ வந்து எங்கட மதத்துல வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் கோட் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இந்த இப்படித்தான் வேர் பண்ணணும்னு சொல்லி. இதே வந்து நாங்க வந்து என்ன செய்ய இயலாதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஏதோ பார்ட்டிக்கோ, ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கோ போக்குல வந்து, அப்ப அத வந்து என்ன செய்யலாம்? அதாவது மீறப்பட வேண்டி வரும். அப்ப நாங்க வந்து எங்கட அந்த மதத்துக்கோ, அப்படி இல்லாட்டி நாங்க எங்கட அந்த ப சமூக அந்த சமூகத்திலயோ, அப்படி இல்லாட்டி நாங்க இருந்த அந்த சர்க்கிள்ல இருந்து கொஞ்சம் வெளியில வர வேண்டி வரும். அப்ப அதாவது வந்து முழுமையா வந்து அந்த தீர்மானிக்க முடியாது. மெம்பர்ஷிப் குரூப்ப தான் நாங்க ஃபாலோ பண்ணி இருக்கணும்னு சொல்லி. அப்ப அந்த மாற்றங்கள், சூழ்நிலைகள்ல வந்து அந்த குழுவுல தொடர்பு கொள்ற அளவ வந்து பாதிக்கலாம். அப்ப நாங்க எந்த நேரம் தொடர்பு கொள்ற அளவுனா, நாங்க கனெக்ட்ல இருக்கிறத வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ அதத்தான் அங்க சொல்றாங்க. அப்ப அந்த குழுவில உறுப்பினரா இருக்க வேண்டுமா? இல்லையான்னு சொல்லி பல்வேறு வகையான தீர்மானங்கள் மூலம் வந்து அது தீர்மானிக்கப்படுது. உதாரணத்துக்கு வந்து, இப்ப நாங்க வந்து என்ன சொல்றது? பக்கத்து வீட்டு ஆட்கள ரிஃபர் பண்றதோ, அப்படி இல்லாட்டி ஃபேமிலிய ரிஃபர் பண்றதோ, அப்படி இல்லாட்டி நாங்க அந்த மதத்த ரிஃபர் பண்ணிக்கொண்டு இருக்கிறதோ வந்து, அது எங்களுடைய ஏஜ், அப்படி இல்லாட்டி நாங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது? எங்கட ஜாப், ஆ அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? எங்கட எடுகேஷன், நாங்க ஜெண்டர். ஸோ இது எல்லாமே வந்து அப்ப பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப திருமண நிலை, அதாவது வந்து ஒரு மேரேஜ் அ அ சி லெவல்ல இருக்க ஒரு பெர்சன எடுத்துக்கொண்டா, அதாவது வந்து அவர் வந்து இது வந்து டிஃபரண்ட் ஆகலான்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப ஏஜ் எடுத்துக்கொள்வோமே. இப்ப ஏஜ் எடுத்துக்கொண்டா நாங்க ஒரு இப்ப என்ன ஃபேமிலியே வந்து ரிஃபர் பண்ணியிருப்போமா? இல்ல. ஒரு 18 வயசுக்கு அங்கால வந்து நாங்களா தனியா ஷாப்பிங் பண்ண போவோம். எங்களுக்கு தேவையானத வாங்குவோம். எங்களுக்கு புடிச்சத வாங்குவோம். அதே மாரி இப்ப எங்கட்ட வந்து ஜெண்டர். இப்ப ஜெண்டர்னா ஓகே. இப்ப பாய்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, அப்ப நான் ஓகே எங்க சொசைட்டில வந்து பாய்ஸ் இப்படித்தான் உடுத்துறாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நாங்க அதே மாரி இருக்கிறதில்ல. நாங்களும் கொஞ்சம் ஃபேஷனபிளா உடுத்த பார்ப்போம். அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. ஈவன் கேர்ல்ஸ்னாலும். ஸோ அந்த மாரி. ஸோ அவங்களோட எடுகேஷன். அப்ப எடுகேஷன பேஸ் பண்ணி ஓகே இப்ப ஒரு டீச்சிங்னா இப்படி ஆ பர்ச்சேசிங் அவங்க ஒரு லோயர்ஸ், ஸோ டாக்டர். ஸோ அது வந்து வேரியஸா வந்து ஆகும். சரியா? ஸோ அதுகள ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு வாங்குவதற்கு முன் அல்லது சேவை செய்றதுக்கு முன்னுக்கு வந்து, அந்த பொருள வாங்குறதா, அப்படி இல்லாட்டி அத பயன்படுத்துறதா வேணாமான்னு சொல்லி நுகர்வோர் கண்டிப்பா கருத்தில் கொள்வாங்க. சரியா? அப்ப
இந்த உறுப்பினர் குழுவுல வந்து ஒரு பகுதியா வந்து மக்கள் வந்து இருக்கிறதன் மூலமா வந்து, இந்த மெம்பர்ஷிப் குரூப்ல வந்து ஒரு பகுதியா இருக்கிறதன் மூலமா வந்து, பல்வேறு பலன்கள வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது வந்து பொருளாதார நன்மைகள், தகவல் ஆதாரங்கள், உணர்ச்சி பயன்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பொருளாதார நன்மைனா, எங்க மார்க்கெட்ல வந்து எங்களுக்கு வந்து பிரைஸ் குறைவா அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த மாரி தகவல். ஓகே, இந்த ப்ராடக்ட் நாங்க எங்க வாங்கலாம்? இந்த சர்வீஸ எங்க நாங்க ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம்? உணர்ச்சி பயன்கள். ஓகே, நான் இத யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபேமிலியா வந்து இப்ப நாங்க ஃபேமிலின்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்ட்ல ஓகே, இது வந்து அப்பா வாங்கி குடுத்தது. அப்ப நான் கண்டிப்பா இத வந்து நான் யூஸ் பண்ணணும். அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அதத்தான் வந்து இந்த குழுவுல ஒரு பகுதியா இருக்கிறதால பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள்னு கூட நாம சொல்லலாம். அதாவது வந்து அடுத்தது உரிமையின் உணர்வு. இப்ப எங்களுக்கு யாராவது அட்டாச்மென்ட்டா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி குடுத்தா, அத நாங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது கௌரவம். இப்ப நாங்க படிச்ச இந்த மெம்பர்ஷிப் குரூப்ல தான் நாங்க படிச்சோம். என்னது? அதாவது பக்கத்து வீட்டார்கள். ஸோ, அப்ப அவங்களுக்கா வந்து இப்ப நாங்க வந்து ஃபேஷனபிளா உடுத்தணும். அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. அங்கீகாரம். இப்போ ஒரு லாயரோ, ஒரு டீச்சரோ அவங்களுக்கான அங்கீகாரத்துக்கு அமைய வந்து அவங்க வந்து உடுத்தக்கூடிய நடை, உடை, பாவனை அதுகள் எல்லாமே வந்து வித் டிஃபரண்ட் ஆகும். அப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த மெம்பர்ஷிப் குரூப்ன்னு சொல்லக்குள்ள வந்து, நீங்க ஒரு அலுவலகத்துல பணிபுரியிறீங்க. சரியா? அப்ப அந்த குழு அலுவலகத்துல பணிபுரியக்குள்ள தொழிலாளர்கள் வந்து உண்மையிலேயே வந்து நீங்க அந்த வொர்க் கொலீஜஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு குரூப்பா இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்களும் உங்கள மாரியே வேலை செய்றாங்க. அதே மாரியான சம்பளம் பெறுறாங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்கு. நீங்க வொர்க் செய்றதெல்லாம் ஒண்ணா இருக்கு. ஸோ அதனால வந்து அப்ப அதத்தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மெம்பர்ஷிப் குரூப்ன்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த மெம்பர்ஷிப் குரூப்ப வந்து நாங்க 2ஆ டிவைட் பண்றோம். ஒண்ணு பிரைமரி குரூப், ஒன்று செகண்டரி. அதாவது பிரைமரிய நாங்க முதன்மை குழுன்னு சொல்லி, செகண்டரிய 2ஆம் நிலை குரூப்ன்னு. முதன்மை குழுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இது சிறிய சமூக குழுக்கள். அதாவது உறுப்பினர்கள் வந்து ரொம்ப நெருக்கமான தனிப்பட்டத மட்டும் பகிர்ந்து கொள்றாங்க. மற்றும் நீண்ட கால உறவுகள். இதுக்கு உதாரணம் தான் குடும்ப உறுப்பினர்கள். அதாவது இப்ப பாருங்க, இப்ப மெம்பர்ஷிப் குரூப்லயும் பிரைமரி குரூப்னா இது அப்ப அந்த பெர்சன் வந்து எங்களுக்கு டைரக்ட்டா அட்டாச் ஆகுறவர். ஸோ அது வந்து எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாவும் இருக்கும். சரியா? அப்ப தனிப்பட்ட விஷயங்கள வந்து பகிர்ந்து கொள்றாங்க. ஓகே, நீங்க இந்த ட்ரெஸ்ஸ வாங்க. உனக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகுது. அந்த மாரி. அந்த மாரியான விஷயங்கள். அப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு குழந்தை பருவம், நண்பர்கள் இவங்க தான் இந்த முதன்மை குழுக்கான எடுத்துக்காட்டு. பிரைமரி குரூப்க்கான எக்ஸாம்பிள். பொதுவாக வந்து இந்த குழுக்கள் வந்து சிறியவை. அதாவது ரொம்ப சிறியவை. மிக நெருக்கமான மற்றும் முறைசாரா குழுக்கள். இதத்தான் வந்து இந்த பிரைமரி குரூப்ப தான் நாங்க இன்ஃபார்மல் குரூப்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். முறைசாரா குழுக்கள். நாங்க படிச்சோம். குழு வந்து முறைசாராவும் உருவாகலாம். முறை சார்ந்த முறையில அதாவது ஃபார்மல், இன்ஃபார்மல் 2லயும் உருவாகலாம். அப்ப இந்த இந்த மெம்பர்ஷிப் குரூப்ல வர அந்த பிரைமரி குரூப்ங்கிறது வந்து முறை சாரா, அதாவது இன்ஃபார்மல் குரூப்ஸ்ன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். சரியா? அப்ப இந்த இன்ஃபார்மல் குரூப்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இந்த அ குரு டீம்ல இருக்கவங்க வந்து அடிக்கடி ஒருத்தர் தொடர்பு கொள்வாங்க. உதாரணத்துக்கு ஃபிரெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஃபேமிலிய எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மாரி அடிக்கடி தொடர்பு கொள்வாங்க. சரியா? அப்ப அதிகம் வந்து உணர்வு பூர்வமா, அதாவது ஒரு ஒரு ஃபீலிங் அட்டாச்மென்ட்டோட அங்க கண்டிப்பா வந்து காணப்படும். இது ரொம்ப லாங் டெர்ம்க்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நீடிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அ மெம்பர்ஷிப் குரூப்ல வர பிரைமரி குரூப். சரியா? அப்ப இந்த குழுன்ற உறுப்பினர்கள்ட்ட வாங்கும் நடத்தை வந்து கணிசமா வந்து பாதிக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, ஆரம்ப காலகட்டங்கள்ல 70, 80கள்ல வந்து சிசில் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து பல குடும்பத்தில வந்து பிராண்டா மாறியிருக்கு. சரியா? அப்ப இலங்கையில இருக்கிற உயர் மற்றும் நடுத்தர அதாவது ஹை லெவல் ஃபேமிலியா இருக்கலாம், மிடில் லெவல் ஃபேமிலியா இருக்கலாம். எல்லா ஃபேமிலீஸ்லயும் வந்து இந்த 70, 80கள்ல வந்து இந்த சிசில் ரெஃப்ரிஜிரேட்டர்ன்னு சொல்றது வந்து ஒரு குடும்பத்துக்கான பிராண்டா வந்து காணப்பட்டுச்சு. 1 மினிட்.
ஓகே. ஸோ அப்ப இந்த முதன்மை குழு, இந்த பிரைமரி குரூப்க்கு வந்து நாங்க என்ன சொன்னோம்னு சொன்னா, இந்த 70, 80ல வந்து சிசில் குளிர் சாதன பெட்டி உதாரணம் சொன்னோம். அடுத்தது வந்து பாருங்க செகண்டரி குரூப். இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த குரூப் வந்து ரொம்ப பெருசு. இப்ப நாங்க பிரைமரி குரூப் வந்து ரொம்ப சின்னதுன்னு சொன்னோம். அப்ப செகண்டரி குரூப் வந்து ரொம்ப பெருசு. சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்டு வர எக்ஸாம்க்கு கேட்டு வரலாம். இந்த பிரைமரி குரூப், செகண்டரி குரூப்ல டிஃபரன்சியேஷன் என்னதுன்னு சொல்லி. சிறு குறிப்பு எழுதலாம் கூட வரலாம். சரியா? அப்ப இந்த 2ஆம் நிலை குழுன்னு சொல்லக்குள்ள வந்து என்னது சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து மிகவும் ஆள்மாறான அதாவது வந்து இப்ப நாங்க பிரைமரி குரூப்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ரிலேட்டிவ். இந்த 2ஆம் நிலை குரூப் வந்து அப்படி இல்ல. பொதுவா வந்து ஏதாவது ஒன்று அடையிறதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ், ஒரு கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவோட இருப்பாங்க. சரியா? அப்ப அவங்களோட கான்டாக்ட் பண்ற விஷயமும் வந்து குறைவா தான் இருக்கும். அதாவது ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ற விஷயமும். பிரைமரி குரூப்ல அப்படி இல்ல. கன்டினியூஸா ஒரு கான்டாக்ட் ஒண்ணு இருக்கும். அடுத்தது வந்து இந்த 2ஆம் நிலைக்குழு இந்த ரெஃபரன்ஸ் குரூப் எடுத்துக்கொண்ட இந்த செகண்டரி குரூப் எடுத்துக்கொண்டா, ஒருத்தருக்கு ஒருத்தவங்களோட வந்து மற்ற உறுப்பினரோட வந்து அதாவது ரொம்ப குறைவான ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி தான் இருக்கும். ஆனா இதே பிரைமரி குரூப்ல அப்படி இல்ல. ரொம்ப அந்த குரூப் எடுத்துக்கொண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க ஃபீலிங்ஸும் மத்தது கனெக்டிவிட்டியும் வந்து ரொம்ப கூடுதலையா இருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த செகண்டரி குரூப்க்கான எக்ஸாம்பிள் ஒண்ணு பாருங்க. அதாவது வந்து ஒரு அதாவது வந்து நாங்க சொல்லுவோமே, ஒரு சோசியல் பிளான் ஒன்ல வந்து நீங்க ஈடுபடுறீங்கன்னு சொல்லி, அப்ப அதுல வந்து நீங்க பணிபுரியிற ஒரு குழு வந்து சரியா? நீங்க பணிபுரியிற ஒரு குழு வந்து நாங்க பிரைமரி குரூப். அதாவது 1வது குழுன்னு சொல்லி நாங்க அத சொல்லுவோம். பிரைமரி குரூப்ன்னு சொல்லி நாங்க அத சொல்ல முடியும். சரியா? அப்ப 2ஆம் நிலை குழுன்னு சொல்லி சொன்னா, அந்த செகண்டரி குரூப்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த நீண்ட கால தொடர்பு இல்லாட்டி வந்து பொதுவா வந்து அந்த குறிக்கோள்கள் ஆரம்பத்துல வரையறுக்கப்பட்டு, ஒரு முறை அடையப்பட்டோன தொடர்பு அல்லது உறவு என்ன நடக்குதுன்னு சொன்னா, முடிவடையும். இதத்தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, செகண்டரி குரூப். அதாவது வந்து பிரைமரி குரூப்ன்னு சொன்னா, இப்ப எல்லாரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கன்டினியூஸா வந்து இப்போ நீங்க ஒரு சோசியல் ப்ராஜெக்ட் ஒன்ல ஈடுபடுறீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு தடவை ஈடுபட்டு நீங்க வந்து கனெக்ட் பண்ணி ஓகே கன்டினியூஸா இப்ப நீங்க அடிக்கடி அதுல ஈடுபடுற கன்டினியூஸா நீங்க தொடர்பு கொள்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது வந்து பிரைமரி. இப்ப இதே ஓகே உங்களோட டாஸ்க் உங்களோட ஆப்ஜெக்டிவ் முடிஞ்ச உடனே அந்த குரூப்ல இணைஞ்சதுக்கான உங்களோட டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்து நீங்க வெளியேறீங்கன்னு சொல்லி சொன்னா, அது 2ஆம் நிலை குழுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப பிரைமரி குரூப்ன்னு சொன்னோம்னா நாங்க எங்களோட ஃபேமிலி அதுகள வந்து எக்ஸாம்பிள் சொன்னோம். அப்ப செகண்டரி குரூப்க்கு வந்து இப்ப நாங்க உதாரணம் சொல்லலாம். இப்ப நாங்க எந்த டீமையாவது ஏதாவது நாங்க ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு வொர்க் செய்யக்குள்ள வந்து, இப்ப நாங்க பாருங்க கொஞ்ச நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு டீம வந்து ஃபாலோ பண்ணி சொல்றேன். ஒரு டீம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் போனக்குள்ள இன்னொரு டீம் ஏதாவது ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து அப்ப அந்த எங்களோட டாஸ்க் முடிஞ்ச உடனே, எங்களோட தேவை முடிஞ்ச உடனே அந்த அந்த குரூப்போட இருக்கிற எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து முடிவடைறத தான் அங்க சொல்றது. அடுத்தது வந்து உறுப்பினர் அல்லாத குழு. நன் மெம்பர்ஷிப் குரூப். அதாவது வந்து உறுப்பினர் அல்லாத குழுன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு தனி நபரை சார்ந்தது. இப்ப நாங்க அங்க உறுப்பினர் குழுனா, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் உறுப்பினர் குழு. அப்ப யாருமே சேர்ந்து இல்லாட்டி நன் மெம்பர்ஷிப் குரூப்ன்னு சொல்லி அப்ப கருத முடியாது. அதாவது வந்து இது என்னதுன்னு சொல்லி சொன்னா, இயற்கையான அதாவது வந்து ஒரு ஒரு அபிலாஷை. அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 தோட்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாமே. அதாவது ஒரு தோட்ஸ் ஒண்ணு இருக்கும். அப்ப அதாவது வந்து அந்த தோட்ஸ் வந்து அந்த உறுப்பினர் குழுக்கள்ல வந்து வாங்கும் முடிவுல வந்து குறிப்பிடத்தக்க தாக்கத்த வந்து ஏற்படுத்தலாம். அதாவது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு குழுவ வந்து ரிஃபர் பண்றீங்க. ஆனா அந்த குழுவ வந்து ரிஃபர் பண்ணாலும், நீங்க அந்த குழுவ வந்து அந்த குழுவுல உங்களுக்கு இணையணும்னு ஆசை. அந்த குழுவ பார்த்து நீங்க உங்களோட பர்ச்சேசிங் பிஹேவியர் உங்களோட நடத்தைய மாற்றிக்கொள்ளணும்னு ஆசை. ஆனா, நீங்க என்ன செய்யணும்னா, அந்த குழுவுல வந்து சேர மாட்டீங்க. அப்ப அந்த குழுவுல ஜாயின் பண்ண மாட்டீங்க. அதத்தான் நான் மெம்பர்ஷிப் குரூப். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப நாங்க வந்து இப்ப டேட்டூஸ் அப்படி இல்லாட்டி ஏர் ட்ரைப் என்ன சொல்றது? அ ஏர் கலரிங் பண்றது. ஸோ அந்த மாரியான இது இருக்கு. அப்ப நாங்க வந்து ஒரு சர்க்கிளான அப்ப நாங்க குரூப்ன்னு சொல்லி சொன்னா தானே ஒரு சில நிறுவனங்கள் அப்படி இல்லாட்டி மக்கள் தொகைய தான் நாங்க குரூப்ன்னு சொல்லி அப்ப அவங்க வந்து அப்படி ஒரு சில வகையான மக்கள் வந்து ஓகே ஹேர் கட்டிங் பண்ணியிருக்கு டிசைன்ஸ் அவங்க கலரிங் பண்ணியிருக்கு அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து அந்த குரூப்ல வந்து அதாவது அவங்க போல நீங்களும் உங்களோட
பிஹேவியரை மாத்திக்கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி நானும் ஏர் கட்டிங் கலர் பண்ணும், ஏர் கட்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அந்த குரூப்ல சேர மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு சேரணும்னு சொல்லி ஒரு தாட்ஸ் இருக்கும். ஒரு ஆவல் ஒண்ணு இருக்கும். அதத்தான் வந்து நான் மெம்பர்ஷிப் குரூப்ன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அதுலயும் வந்து ஆஸ்பிரேஷனல் குரூப், அதாவது வந்து ஆர்வமுள்ள குழுக்கள்னு சொல்லி இருக்கு. அதாவது வந்து இத நாங்க சொல்றது வந்து இப்போ உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அந்த குரூப்ல இணையறதுக்கு. சரியா? அப்ப நீங்க வந்து ஒரு அந்த அந்த குரூப்ல ஒரு நபரா இருக்கிறதுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அப்ப அந்த சிறு குரூப்ல வந்து ஒரு பகுதியா தான் வந்து அதாவது வந்து ஒருவருக்கு எதிராக வந்து மற்றவர்கள் அவரை அல்லது அவள வந்து ஒப்பிடுறது. அதாவது வந்து அ ஒப்பிட்டு பார்த்து இருக்க விரும்புறதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அவங்களும் ஏர் கலரிங் பண்ணியிருக்காங்க. அப்ப நாங்களும் கலர் பண்ணா நல்லா இருக்குமா? ஸோ அவங்க கட்டிங் பண்ணியிருக்காங்க, ஏர் கட்டிங். அப்ப அதத்தான் அவங்க சொல்றாங்க. ஒருவருக்கு எதிராக மற்றவர்கள் வந்து அவரை அல்லது அவளை ஒப்பிடுறது. ஓகே, அவங்கள ஒப்பிட்டு. அப்ப இந்த வகையை சேர்ந்தவங்க வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, தங்களை ஒப்பிட்டு பார்த்து அல்லது ஒரே மாதிரியாக இருக்க விரும்புவது. எடுத்துக்காட்டாக வந்து நாங்க சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், மாடல்ஸ், இசை கலைஞர்கள் அந்த மாரி அவங்க வந்து அவங்கள பின்பற்ற முயற்சி செய்றாங்க. அதாவது அவங்களோட ஆடை, அவங்க ட்ரெஸ் பண்றது, அவங்களோட ஃபேஷன்ஸ், அவங்க அந்த மாரி அவங்களோட தாட்ஸ் அப்படியெல்லாம். ஸோ ஆனா அது எங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, செய்ய முடியாமலும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சினிமா இப்ப நடிகர்கள எடுத்துக்கொண்டா மேரேஜ் 2, 3 செய்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அப்படி அவங்கள ரிப்போர்ட் பண்ணி அப்படி செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அந்த மாரியான விஷயங்கள். சரியா? ஸோ அ இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆர்வமுள்ள ரெஃபரன்ஸ் குரூப். அப்ப பாருங்க, இப்போ ஒரு விளையாட்டு வீரர் இருந்தாலும், நாங்க அந்த விளையாட்டு வீரர பார்த்து, ஓகே நானும் அதே மாரி ஆகணும்னு சொல்லி ஒரு ஃபீல் ஒண்ணு, ஒரு தாட்ஸ் ஒண்ணு வரும். சரியா? ஸோ அதே மாரி தான் அந்த இசை கலைஞர்களா இருக்கலாம். ஸோ மியூசிஷியன். ஸோ நான் அந்த மியூசிஷியன பார்த்து நானும் அப்படி வரணும். அப்ப அந்த மாரி. சரியா? அப்ப இந்த எஸ்பிரேஷனேஷனல் குரூப்ல வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம் அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிடத்தக்க தன்மை இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா, இப்ப அதுல இருக்கவங்க நாங்க எக்ஸாம்பிள் என்ன படிச்சோம்? ஸ்போர்ட்ஸ்மேன்ஸா இருக்கலாம், ஆக்டர்ஸா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மாடலிங்ஸா இருக்கலாம், ஸோ மியூசிஷியன்ஸா இருக்கலாம். ஸோ அப்ப அந்த குழுவுல வந்து ஒரு கௌரவம், அதாவது வந்து ஒரு என்ன செய்றது, ஒருத்தருக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. அந்த மாரி அங்கீகாரம். ஸோ அவருக்குன்னு சொல்லி ஒரு வந்து என்னன்னா, அங்கீகாரம் வழங்குறது. அங்கீகாரம் வழங்குறது. சரியா? அப்ப இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, உதாரணமா வந்து வில்ஸ் வந்து உலக கிரிக்கெட் கோப்பைய வந்து வென்ற பிறகு வந்து ஒவ்வொரு இலங்கையில இருக்க இளம் கிரிக்கெட் வீரரும் வந்து அந்த கிரிக்கெட் ஆடுகளத்துல வந்து விளையாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. சரியா? அப்ப சனத் ஜெயசூர்யா, அதாவது வந்து பல்வேறு விளம்பர தயாரிப்புல வந்து அவரும் நடிச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு நெஸ்லோ, மைலோ அப்படின்னு சொல்லி நூடுல்ஸ் தயாரிப்புல. அப்ப இலங்கை, இந்தியாவுல இருக்க அந்த ரெஃபரன்ஸ் குரூப் வந்து அந்த ஆர்வமுள்ள குழுக்கள வந்து என்ன நெனச்சு, ஓகே நாங்களும் இத வாங்குவோமா? ஓகே, அந்த ஹீரோ சொல்லியிருக்கா நல்ல அவர் எட்ல நடிச்சிருக்காரு. நெஸ்லே எட்லயோ, மைலோ எட்லயோ, நூடுல்ஸ் தயாரிப்புலலாம். ஓகே, அப்ப இது எங்களுக்கு வந்து டேஸ்ட்டா இருக்கும். நாங்களும் வாங்கி பார்ப்போம்ன்னு சொல்லி ஒரு தாட்ஸ் ஒண்ணு வரலாம். அதத்தான் அங்கன சொல்றாங்க. அடுத்தது நான் மெம்பர்ஷிப் குரூப்ல வர இந்த டிஸ்சோசியேட்டிவ் குரூப். அதாவது வந்து விலகல் குழு. ஒரு நபர் பிரிந்து செல்ல விரும்பும் குழு இதுன்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு நபர் வந்து ஏற்றுக்கொள்ள அதாவது வந்து அ உதாரணத்துக்கு வந்து இந்த விலகல் குரூப்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு டீம்ல வந்து நாங்க இருந்து விலகி போறது. காரணம் வந்து அவங்களோட பெர்சனபிளோ, அவங்களோட வந்து தாட்ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகாத மாரி இருக்குது. அதுதான் விலகல் குழுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றது? அந்த இளம் வயதினர் யங்கஸ்டர் என்ன செய்றான்னு சொன்னா, இந்த பழைய விஷயத்த அந்த பழைய பொருட்கள் வாங்குறது, அந்த மாரியான விஷயங்கள வந்து கருத்தில் கொள்ள மாட்டாங்க. ஸோ அதத்தான் வந்து நாங்க சொல்றது என்னது விலகல் குழுன்னு சொல்லி. சரியா? அப்போ ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தில் வந்து இணைஞ்சிருக்க விருப்பம் இல்ல. இப்ப எங்களுக்கு அந்த சொசைட்டி செட் அது பாருங்க, இப்ப நாங்க வந்து இப்ப அமைதியா, காமா இருக்கோம்ன்னு சொல்ல வெளியில கூட போக மாட்டோம். எங்கட வீட்டோட தான் நாங்க இருப்போம்ன்னு சொல்லி சொன்னா, அது ஒரு அப்ப அது வந்து அந்த வெளியில இருக்கிற அந்த சுத்தி திரிஞ்சுட்டு இருக்க அந்த பெர்சன்ஸ், அந்த பீப்பிள்ஸ், அந்த சொசைட்டியோட வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா,
அவங்க இணைஞ்சிருக்க விருப்பம் இல்ல. அதத்தான் வந்து நாங்க சொல்றது விலகல் குழுன்னு சொல்லி. ஸோ அவங்க மாரி இப்ப அவங்க அந்த குழுவுல வந்து நாங்க சொல்லுவோமே இப்ப முடி வெட்டியிருக்காங்க, ஷோர்ட்ட கலர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த மாரி எங்களுக்கு செய்யக்கூட தோணாது. ஐயோ! அது என்ன அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க அவாய்ட் பண்ணுவோம். அப்ப நுகர்வோர் குழு வந்து விருப்பு வெறுப்புகள் எந்த அளவுக்கு அங்கீகரிச்சு ஒரு அதாவது இந்த ரெஃபரன்ஸ் குரூப் வந்து ஒரு நுகர்வோர பாதிக்குது மற்றும் விழிப்புணர்வ வந்து நுகர்வோருக்கு வந்து சுட்டிக்காட்டுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த மெம்பர்ஷிப் குரூப் அப்படி இல்ல மெம்பர்ஷிப் குரூப்ப வந்து நாங்க டிரெக்ட்ன்னு சொல்லுவோம், இன்டிரெக்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப பாருங்க பிரைமரிக்கு வந்து பாருங்க டெய்லி அதாவது பிரைமரின்னு சொன்னா டெய்லி. அப்ப அதுக்கான உதாரணத்த ஸ்டூடண்ட். செகண்டரி வந்து கிளப். இப்ப கிளப்புக்கு வந்து நாங்க அடிக்கடி போவோமா? இல்ல. ரொம்ப ரேர்ல தான் மந்த்லியோ அந்த மாரியான விஷயம். அந்த மாரி. அடுத்தது வந்து இந்த இன்டிரெக்ட் குரூப்ல வந்து இந்த எக்ஸ்பிளனேஷனல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க இந்த வாண்ட் டூ பீன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஆர்வமுள்ள குழுக்கள். ஓகே நானும் அந்த குரூப்ல வந்து ஹெட் ஆகணும். அதுதான் வாண்ட் டூ பி. நான் இன்ஸ்பிரேஷனல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள டோன்ட் வாண்ட் டூ பி. அதாவது வந்து எனக்கு வந்து அந்த குரூப்ல வந்து சேர்றதுக்கு விருப்பம் இல்ல. அப்ப பாருங்க நான் இன்ஸ்பிரேஷன்ல வந்து மைக்கேல் ஜாக்சன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த இந்த எக்ஸ்பிளனேஷனல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள அந்த குரூப்ல வந்து என்னது இட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து உதாரணங்களா இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க. இப்ப செலக்ட் தி கன்சியூமர் ரிலேட்டட் ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொன்னா, ஷாப்பிங் குரூப் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் இருக்கு, வொர்க் குரூப் இருக்கு, ஆ ஒரு என்ன விர்ச்சுவல் குரூப் ஆஃப் கம்யூனிட்டி இருக்கு. அதாவது நாங்க சொல்லுவோம் ச காந்தா சமிதி அந்த மாரியான விஷயங்கள். சமூர்த்தி நிறுவனங்கள் அதுகள். அடுத்தது பிராண்ட் கம்யூனிட்டி. அதாவது அந்த பிராண்ட மட்டும் யூஸ் பண்ற ரெஃபரன்ஸ் குரூப் இருக்கு. அடுத்தது கன்சியூமர் ஆக்ஷன்ஸ் குரூப். அதாவது நுகர்வோர் நடவடிக்கையை பேஸ் பண்ணி செய்ற குரூப். அதாவது ஃபாலோ பண்ண குரூப். செலிபிரிட்டீஸ் அதாவது வந்து இப்ப நாங்க ஏதாவது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த மாரி ஆக்ட்ரஸ் வந்து போயிட்டு அந்த இடத்துக்கு அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அவங்க வந்து விளம்பரம் பண்றது மாரி அப்ப நான் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இடத்துங்களுக்கு நாங்களும் போவோம். அப்ப அதுதான் அந்த ரெஃபரன்ஸ் குரூப். அவங்கள ரெஃபர் பண்ணி நாங்க போறோம். ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப், ஷாப்பிங் குரூப்ஸ் அதாவது வந்து ஷாப்பிங் பண்றவங்களுக்குன்னு செட் ஒண்ணு இருக்கு. அந்த மாரி. சரிங்க. பாருங்க. பிரைமரி வந்து என்ன சொல்லியிருக்கும்? ஸ்மால் அண்ட் இன்ஃபார்மல் குரூப். செகண்டரி வந்து லாங் அண்ட் ஃபார்மல் குரூப்பா இருக்கும். இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் குரூப் தட் ஆர் த அ சம்ஒன் வுட் பி லைக் டூ ஜாயின். அ நோ அடுத்தது. பாருங்க இந்த நான் இன்ஸ்பிரேஷனல் குரூப் வந்து ஓகே. குரூப் விச் சம்ஒன் வாண்ட் டூ அவாய்ட் பீயிங் த ஐடென்டிஃபிகேஷன். அப்ப நான் நான் இத என்ன சொல்றது? நன் நான் எக்ஸ்பிளனேஷனல்னு சொல்லி சொல்லக்குள்ள அது விலகல் குழுவா தான் கருதப்படும். ஓகேயா? சரி. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். அதாவது வந்து பாத்திரங்கள் மற்றும் நிலை. ஓகே. இப்ப நான் இவ்வளவு நேரம் படிச்சது வந்து உங்களுக்கு புக்லயும் காட்டுறேன். நிச்சயம். அதாவது நாங்க படிச்சுட்டு வந்தோம். அந்த சமூக கலாச்சாரத்துக்கான அறிமுகம்னு சொல்லி தான் படிச்சுட்டு வந்தோம். ஸோ, அதில தான் நுகர்வோர் இன்ட்ரோடக்ஷன் டூ சோசியல் கல்ச்சர் சமூக கலாச்சாரத்துக்கான அறிமுகம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கன்சியூமர் பிஹேவியர் அதாவது நுகர்வோர் நடத்தை மீதான தாக்கம்னு சொல்லி நாங்க படிச்சோம். ஸோ, அந்த நுகர்வோர் நடத்தை மீதான தாக்கத்தில வந்து 2 இருக்கும். ஒன்று சோசியல் ஃபேக்டர் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர். இன்னும் நாங்க இப்ப சோசியல் ஃபேக்டர்ஸ் தான் பார்த்துக் கொண்டு வாரோம். சரியா? சோசியல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து நாங்க சமூக காரணின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப அந்த சமூக காரணிக்குள்ள மெயினா வாரது வந்து ஃபேமிலி. சரியா? ஸோ ஃபேமிலிக்கு அடுத்தது வந்து நாங்க படிச்சது வந்து என்ன ரெஃபரன்ஸ் குரூப். சரியா? அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் குரூப் வந்து என்னத்துக்கு அதாவது அந்த ரெஃபரன்ஸ் குரூப் வந்து எப்படி ஃபோல்ட் ஆகுது? அதாவது வந்து ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்றான்னு சொன்னா, அந்த பர்ச்சேஸ் பண்றவர் வந்து ஃபோல்ட் ஆக்குறது வந்து ரெஃபரன்ஸ் குரூப். ஸோ அதுக்கான ஸோ அப்படி அப்ப அதுக்கான வந்து நாங்க எப்படி என்னென்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கான 3 எக்ஸாம்பிள் தான் இது எப்படி பாருங்க. இந்த எக்ஸ்போஸ் த இண்டிவிஜுவல் அண்ட் நியூ பிஹேவியர் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ எப்படி எப்படி மாத்துதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ப வந்து நாங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு மெம்பர்ஷிப் குரூப், நான் மெம்பர்ஷிப் குரூப். அதாவது டிரெக்ட் குரூப், இன்டிரெக்ட் குரூப். இந்த மெம்பர்ஷிப் குரூப்ல தான் வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, பிரைமரி குரூப் அண்ட் செகண்டரி குரூப்.
அடுத்தது இந்த நான் மெம்பர்ஷிப் குரூப்பை வந்து எக்ஸ்பிளனேஷனல் குரூப் அண்ட் சோசியேட்டிவ் குரூப்ஸ்னு சொல்லி நாங்கள் பிரிக்கிறோம். அப்போ மெம்பர்ஷிப் குரூப்புக்கு வந்தோம். அப்போ மெம்பர்ஷிப் குரூப்னு சொல்லி சொன்னால் என்னதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அடுத்தது அந்த மெம்பர்ஷிப் குரூப்பில் வந்து நாங்கள் உண்மையாலுமே வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து மெம்பர்ஷிப் குரூப்பில் வந்து வர இதான் வந்து 2 என்னதுன்னு சொல்லி சொன்னால் பிரைமரி குரூப் அண்ட் செகண்டரி குரூப். அப்போ பிரைமரி குரூப்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து டிரெக்ட்டா வந்து நாங்க அவங்கட்ட பெற்றுக்கொள்வது, அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து செகண்டரி குரூப். செகண்டரி குரூப்னு சொல்லி சொன்னா, நான் இப்ப இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லிக் குடுத்தது தான் கொஞ்சம் கோ த்ரூ பண்றேன். செகண்டரி குரூப்னு சொல்லி சொன்னா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்றதுக்காக வந்து இருக்கிறவங்க தான் செகண்டரி குரூப். அடுத்தது வந்து நாங்க படிச்சது என்னதுன்னு சொன்னா, அந்த காலம்ல நான் மெம்பர்ஷிப் குரூப். அதாவது வந்து உறுப்பினர் அல்லா குழுக்கள். ஸோ நான் மெம்பர்ஷிப் குரூப்னு சொல்லி சொல்லக்குள்ள, அதுலயும் வந்து 2 குரூப் இருக்கு. அதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா நாங்க பார்த்தோம். ஸோ அதில தான் நாங்க பார்த்தது என்னதுன்னு சொல்லி சொன்னா, அ அதாவது வந்து எக்ஸ்ப்ளனேஷனல் குரூப் அண்ட் டிஸ் நி அ டிஸ்கன்டின்யூ குரூப்னு சொல்லி 2 பார்த்தோம். ஓகே. அது எக்ஸ்ப்ளனேஷனல் குரூப்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சோம். அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சனத் ஜெயசூரியோ, ஸோ அந்த மாரியான அவங்கள அந்த கிரிக்கெட் வீரர்கள் எக்ஸாம்பிள் அடுத்தது விலகல் குழுன்னு சொல்லி சொன்னா, ஓகே. எல்லாமே ஒண்ணாத்தான் இருக்கு. அதாவது வந்து விலகல் குழுன்னு சொல்லி நாங்க அடுத்தது பார்த்தோம். அதாவது வந்து ஒரு நபர் பிரிந்து செல்ல விரும்பும் குழுல தான் விலகல் குழு. அதாவது வந்து நாங்க என்ன சொன்னோம், பிரபலமான முக்கியமான அ இடத்துல வந்து அதாவது வந்து இளம் வயதினர் வந்து பழையத வாங்குறத விட, புதுசா வாங்குறத வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டிக்கிறாங்க. சரியா? ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்துடன் இணைந்து இருப்பத வந்து அவங்க விரும்பல. ஸோ இந்த நுகர்வோர் குழுவின் விருப்பு வெறுப்புகள் வந்து எந்த அளவுக்கு வந்து அங்கீகரிச்சு, அதாவது வந்து அவங்களோட நுகர்வோர பாதிக்குது மற்றும் எது விழிப்புணர்வு செய்யுதுன்னு சொல்லி பார்க்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட்டா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து நாங்க படிச்சுட்டு வந்த அந்த இது. ஓகே. அடுத்தது வந்து உங்களுக்கு மெயினா படிக்க இருக்குது வந்து என்னன்னா, ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். சரியா? ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க சொல்றோம் பாத்திரங்கள் மற்றும் நிலைன்னு சொல்லி. அதாவது வந்து ஒரு அந்தஸ்துன்னு சொல்லி சொல்றது வந்து என்னதுன்னா, சமூகத்துல ஒரு நபர் வச்சிருக்கக்கூடிய அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவருடைய பொசிஷன் என்ன? அந்த மாரி. அதாவது வந்து அவர் பேசுற வார்த்தைகளா இருக்கலாம், அவர் அந்தஸ்தா இருக்கலாம், ஸோ அந்த அவருக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆ சரியா. ஸோ, அப்ப அந்த ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு அந்தஸ்துன்னு சொல்லி சொன்னா, கௌரவம், அங்கீகாரம், சமூக அடையாளத்தின் ஒரு பகுதி. அதாவது வந்து மற்றவர்களோட உறவுகள வந்து வரையறுக்குது. மற்றவரோட உறவுகள வரையறுக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஸோ அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த நபருக்குன்னு சொல்லி, அந்த அவரோட பொசிஷனுக்குன்னு சொல்லி, அந்த இந்த அந்தஸ்து வந்து வழங்கப்படுது. அப்ப பொதுவா வந்து ஒரு பாத்திரம் ப அதாவது வந்து ஒரு பாத்திரம்ன்னு சொல்றது ஒரு விதிமுறை. அப்ப அதுல வந்து மதிப்பு, அதோட நடத்தை, ஆளுமை பண்பு, அந்த மாரியான விஷயங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இணைக்கப்பட்டிருக்கும். மக்கள் எதிர்பார்க்கும் செயல்பாடுகள்ன்ற ஒரு தொகுப்பா தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அவங்கள சுத்தி இருக்கவங்க படித்தான் என்ன நடக்கும்னா, இந்த பாத்திரம் என்று சொல்லப்படும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதாவது வந்து 1 மினிட். ஓகே. அப்ப இந்த பாத்திரம் அப்படி இல்லாட்டி நிலை அதத்தான் நாங்க ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அப்ப நாங்க அதுல என்ன படிச்சோம்? அதாவது வந்து ஒருத்தர் ஸ்டேட்டஸ் இருக்கணும். ஒருத்தருக்குன்னு ஒரு ஒரு சமூகத்துல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொன்னா, அதாவது வந்து அவருக்கு வந்து அது அந்த என்ன சொல்றது? அதாவது வந்து அவருக்குன்னு வழங்கப்பட்ட ஒரு அங்கீகாரம், கௌரவம் கௌரவம். இது வந்து சமூக அடையாளத்தின் ஒரு பகுதியா வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு என்ன சொல்றது?
ஒரு ரோல்ன்னு சொல்லக்குள்ள வந்து, அதாவது வந்து விதிமுறைகள், மதிப்புகள், நடத்தைகள், ஆளுமை பண்பு ஆகியவற்றோட வந்து இணைக்கணும். அப்ப அதாவது வந்து ஆகியவற்றோடு வந்து நாங்க தொடர்பு படுத்தி தான் சொல்றோம். அப்ப மக்கள் எதிர்பார்க்கிற செயற்பாடுகள்ட தொகுப்பு, அதாவது வந்து அவங்கள சுத்தி இருக்க மக்கள்ட படி அந்த நாங்க என்ன சொல்றது? இப்ப ரோல்ன்னு சொல்லக்குள்ள வந்து பாத்திரம்ன்னு சொல்லக்குள்ள வந்து, கண்டிப்பா நாங்க அந்த அந்த பாத்திரம்ன்னு சொல்றது வந்து, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை, அப்ப அந்த மதிப்ப வந்து பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும்ன்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே. இப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த சமூகத்துல இருக்க உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகே. அந்த சமூகத்துல இருக்கிற உறுப்பினர்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து, வ அதாவது வந்து அந்த பிஹேவியர்ன்னு சொல்ற விஷயம் பெரும்பாலுமே வந்து அவங்களோட நிலையால வந்து பாதிக்கப்படுது. அதாவது வந்து இப்ப என்ன சொல்றது? நான் அந்த ரோல்ஸ் வந்து என்ன ஒருத்தரோட ரோல் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதாவது வந்து பெரும்பாலும் வந்து அந்த நடத்தைகள வந்து அதாவது வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே. அடுத்த விஷயம் இருக்கு பாருங்க. அதாவது வந்து ஒரு என்ன சொல்றேன்னு சொன்னா இப்ப நாங்க படிச்ச என்னதுன்னா, இந்த ரோல்ஸ்ல வந்து அதாவது ஒரு ஒரு நிறுவனத்தில உதாரணமா ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தில ஒரு இயக்குனர் இருக்காரு. அப்படி இல்லாட்டி வந்து ஒரு வழக்குல ஒரு பெரிய ஒரு ப்ராசிக்யூட்டர் இருக்காருன்னு சொன்னா, அவங்கட அதாவது வந்து அவங்கட அவங்கட பாத்திரம், அவங்கட ஸ்டேட்டஸ். ஸோ அவங்கட வந்து என்ன சொல்றது? அவங்களோட ரோல். ஸோ அது எல்லாமே வந்து டோட்டலா வந்து டிஃபரெண்ட் ஆகும். அப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து சாப்பிட போறாரு. ஒருத்தர் ஒரு ஒரு அமைச்சரோ, அப்படி இல்லாட்டி ஒரு ஜனாதிபதியோ, ஏதோ ஒரு விஐபி கிளைன் ஒருத்தர் வந்து சாப்பிட போறாருன்னு சொன்னா, அதாவது வந்து என்ன ஸோ அப்ப அவர் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அ குறைந்த தரமா தான் கருதப்படுது. அப்ப உதாரணத்துக்கு வந்து அந்த ஒரு ஒரு அந்த ஹோட்டல்ல வந்து இருக்கிற பெரிய ஒரு பிரமுகர் ஒருத்தர் வந்து அவருக்குன்னு வந்து நாங்க ஸ்பெஷலா கவனிச்சா, அவருக்குன்னு வந்து ரொம்ப ஹை பவரா கவனிச்சா வந்து அங்கனயே வந்து அந்த ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் சொல்றவங்க மத்தவங்கள வந்து அ டவுட்ஃபுல்லா ஆகிரும். சரியா? ஸோ அதத்தான் வந்து அங்கன சொல்றாங்க. அப்புறம் இந்த குறைந்த அந்தஸ்து, அதாவது வந்து அந்தஸ்து குறைவா இருக்கவங்க வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கூடிய அந்தஸ்துல உள்ளவங்கட்ட விட வித்தியாசமான முறையில தான் அவங்க பர்ச்சேசிங் மெத்தட் வந்து அமையுதுன்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். அப்ப அந்த மெயினா நாங்க பார்த்த 2 ஃபேக்டர்ஸ்ல வந்து சோசியல் ஃபேக்டர்ஸ், இப்ப கல்ச்சுரல் ஃபேக்டர். அதாவது வந்து கலாச்சாரம்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா, அடிப்படை அதாவது மனிதன்ட தேவைகள வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது வந்து விருப்பத் தேர்வுகள், உணர்வுகள் மற்றும் நடத்தைகள் வந்து ஆகியவை வந்து நுகர்வோர் கவனிக்கும். அதாவது நுகர்வோர் கற்றுக்கொள்கின்ற அந்த விஷயங்கள் வந்து, ஆ அதாவது வாய்மொழியா இருக்கலாம், மனப்பாடங்களா இருக்கலாம். இவை வந்து என்ன நடக்கும்னு சொன்னா உண்மையாலுமே வந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதாவது சில வழிகாட்டுதலுக்காக கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வரையறுக்கப்படுகின்ற நடத்தை ஆகும். சரியா? இதுதான் இப்ப கலாச்சாரம்னா. அவங்களோட கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்ப அந்த ஒரு கலாச்சாரத்துக்கான அடிப்படை மதிப்பு உருவாக்குன காரணமே வந்து என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து விருப்பத் தேர்வு, உணர்வு, ஃபீலிங்ஸ், மத்தது பிஹேவியர்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அட்டாச் ஆகுது இந்த கலாச்சாரத்தோட. சரியா? அப்ப அந்த அருகில் உள்ள அதாவது வந்து இப்ப அந்த நம்பிக்கை, அந்த மதிப்பு மற்றும் பழக்கவழக்கம், நம்பிக்கை என்பன வந்து பல மடங்கு வந்து அதாவது வந்து ஒரு நபருண்ட அறிவ பிரதிபலிக்கக்கூடிய வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்குன்னு சமர்ப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கலாச்சாரம்னு சொல்லக்குள்ள, கண்டிப்பா அந்த நம்பிக்கை, அவங்களோட பழக்கவழக்கங்கள் அதுகள் எல்லாமே வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு முக்கியமா
கருதப்படுது. சரியா? அப்ப அந்த வேல்யூஸ் அண்ட் பிலீவ்னஸ் காலப்போக்குல வந்து கடந்து அனுபவங்கள வந்து உருவாக்கும். அதாவது இப்ப நீங்க அ படிச்சிருப்பீங்க அந்த வேல்யூனஸ் அண்ட் அ அதாவது வந்து நம்பிக்கை, பிலீவ்னஸ் இது 2மே வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, காலப்போக்குல வந்து அதாவது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் கொண்டு வரப்படும். இந்த கலாச்சாரத்த வந்து தீர்மானிக்கிற காரணியில. அப்ப நாலெட்ஜ்ன்னு சொல்லக்குள்ள அதாவது வந்து பல சந்தைப்படுத்தல் முடிவுகள வந்து கலாச்சாரம் வந்து பெரும்பாலும் வந்து என்னன்னா, இக்னோர் பண்றது. கல்ச்சர் வந்து இக்னோர் பண்ணும். அப்ப அதாவது வந்து அ கண்ணுக்கு தெரியாத அதாவது வந்து கலாச்சாரம்னு சொல்றது வந்து மக்களோட வாழ்க்கை முறையோட வந்து கலந்திருக்கு. அதன் தாக்கம் வந்து தனித்தனியா கவனிக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து சோயா வந்து 90கள்ல வந்து 19ஸ்ல வந்து இலங்கையின் அடிப்படை உணவா உடனடி நூடுல்ஸ் அவ்வளவு பிரபலமாக வந்து இருக்கல. ஆனா இலங்கையர்கள் வந்து அந்த உணவு பழக்கத்துக்கு வந்து என்ன செய்றாங்க, அந்த சோயா உணவு பழக்கத்திற்கு வந்து பொருத்தவில்லை பொருந்தவில்லை. அப்ப முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட மேகி நூடுல்ஸ் அல்லது அத்தேக ஆரோக்கியத்துக்கு சார்பாக சரிபோக இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாட்டுல இருக்க நனவான இல்லத்தரசிகள் அனைவருமே வந்து தங்கள் வந்து வழங்கப்பட்ட ஆடைகள் வந்து அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா தங்கள்ட்ட வந்து குறை மதிப்பீட்டுக்கு உட்படுத்ததாக வந்து அவங்க உணர்றாங்க. அதாவது வந்து உணவு பழக்கவழக்கம். 90ல பிற்பகுதியில வந்து மெக்டொனால்ட்ஸ் இலங்கைக்கு வந்தபோது வந்து கலாச்சாரம் வந்து அந்த மாட்டு இறைச்சி சாப்பிடுறதெல்லாம் வரவேற்கல. சரியா? புதிய அ நபர்கள வந்து அறிமுகப்படுத்தல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கலாச்சாரத்துக்கான எடுத்துக்காட்டா இருக்கும்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இலங்கையில வந்து இப்ப ஆரம்பத்துல உடனடி நூல்ஸா வந்து இருந்தது வந்து இப்ப இல்ல. ஸோ அந்த உணவு பழக்கம், கலாச்சாரங்கள் வந்து அப்பாக வந்து எங்களோட நடவடிக்கைகள், பழக்கவழக்கங்கள் அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து பாருங்க, இந்த கலாச்சாரம் சொல்லணும்னா இந்த சப்ளை எத்திக்ஸ்ன்னு சொல்லி அதாவது இல்லாட்டி ஒரு மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது? இலங்கையில வந்து ஆடை உற்பத்திக்கு வந்து அது அதாவது ஆடை உற்பத்தி வந்து சவுதி அரேபியால இருக்க அந்த கடை நிறுவனங்கள்ல அந்த கால் சட்டை, அந்த ட்ரவுசர், ஷர்ட்ஸ் அந்த ட்ரெஸ் அதுகளோட வந்து எவ்வளோ டிஃபரெண்ட்டா இருக்குதுன்ட்டு சொல்லி. ஓகே. ஸோ அதுதான் வந்து நார்மலா நான் கூப்பிட்டு சொன்ன விஷயங்கள். அடுத்தது துணை கலாச்சாரம், சப் கல்ச்சர். அதாவது துணை கலாச்சாரம்னு சொல்லி சொன்னா, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் உள்ள மக்கள் குழு அல்லது அதாவது மேலாதிக்க கலாச்சாரத்துல இருந்து வேறுபடுத்தி காட்டுறது தான் வந்து துணை கல்ச்சர், சப் கல்ச்சர்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பெரும்பாலும் வந்து ஸ்தாபக நெறிகள்ல வந்து என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா 1 மினிட். இந்த துணை கலாச்சாரம்னு சொல்றது வந்து பெரும்பாலும் வந்து அந்த நெறி, அதாவது வந்து என்ன சொல்றது, இந்த நெறிமுறைகள், அந்த கொள்கைகள், பாலிசிஸ் அது எல்லாத்தையும் வந்து பெரிதும் பராமரிக்கிறாங்க. அதாவது வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லாட்டி புரொடெக்ட் பண்றாங்கன்னு கூட நாங்க சொல்லலாம். இந்த சப் கல்ச்சர் வந்து ஒருத்தர்ட்ட ஏஜ், ஒருத்தர்ட்ட ரேஸ், அந்த மாரியான விஷயங்கள்ல வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஜெண்டர், ஸோ அந்த ஸ்டே பண்ற அதாவது வந்து சமூக வர்க்கம், ஸோ அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் இந்த சப் கல்ச்சர் மூலமா. சரியா? அப்ப இந்த சப் கல்ச்சர எடுத்துக்கொண்டா, நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப அதாவது வந்து இந்த துணை கலாச்சாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மதங்களா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஜாதியா இருக்கலாம், ஸோ அந்த ஜியோகிராபிக்கலா இருக்கலாம். ஸோ அது வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே வந்து அதாவது வந்து இந்த தேசிய இனங்கள் மற்றும் அந்த குழு அந்த குழுவுல இருக்க உறுப்பினர்கள் வந்து ஒரே மாதிரியான நம்பிக்கைய வந்து பகிர்ந்து கொள்றாங்க. மற்றும் மதிப்புகள், சந்தைப்படுத்தல் மேலாளர்கள் வந்து இந்த துணை கலாச்சாரங்கள வந்து பிரித்து இலக்காக பயன்படுத்துகின்றனர். அதாவது வந்து தயாரிப்பு கலவைன்னு சொல்லி சொன்னா வந்து என்னதுன்னா, ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு நன்றாக செல்கிறது என்பத உறுதிப்படுத்துறது. அப்ப இதே வந்து பிரிவுன்னு சொல்லக்குள்ள வந்து சந்தைப்படுத்துபவர்கள் வந்து வெளிப்படுத்திய நடத்தை பகுப்பாய்வ தான் வந்து நாங்க பிரிவுன்னு சொல்லி சொல்றது. ஓகே.
ஓகே. அடுத்த விஷயம் வந்து பாருங்க, இந்த துணை கலாச்சாரம்னு சொல்லக்குள்ள வந்து, நுகர்வோர் வந்து சந்தைய வந்து பிரிச்சுக் கொள்றாங்க. ஒரு என்டையர் ஹோல் மார்க்கெட்ட வந்து சிறு சிறு பகுதியா வந்து பிரிச்சுக் கொள்றாங்க. இப்ப கல்ச்சர் எப்படி வந்து சப் கல்ச்சர் கொண்டு வந்தாங்களோ, அதே மாரி ஃபுல் என்டையர் வந்து சப் டீ அ சப் டீச்சர்ஸ் அந்த மாரியான அதாவது வந்து என்ன சொல்றது? அ இந்த சப் ஃபங்ஷனுக்கு வந்து வரும்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து சமூக சமூக வகுப்பு. சோசியல் கல்ச்சர். அதாவது வந்து சோசியல் கிளாஸ். சமூக வகுப்புன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு சமூகத்தில இருக்க வர்க்கமும் வந்து ஒரு வடிவத்த கொண்டிருக்கும். அதாவது வந்து சமூக வர்க்கம் மட்டும் இல்ல. அந்த சமூக வர்க்கத்தில மட்டும் தீர்மானிக்கப்படாது. அந்த வருமானத்தால வந்து தீர்மானிக்கப்படுது. அதாவது ஒரு தொழில், ஒரு குடும்பமா இருக்கலாம். பிற காரணிகளால வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது வந்து கல்வி, இடம், சமூகம் போன்ற வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. ஸோ, அதனால தான் வந்து ஒரு சமூகம் என்பது வந்து வகிக்கும் ஒரு சமூக நிலையை குறிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த சமூக வர்க்கம், நுகர்வோர் வந்து வாங்குற முறையில வந்து மிகவும் ஆழமான தாக்கத்த வந்து ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்றாங்க. மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்றாங்க. சரியா? அப்ப பணக்கார மக்கள் அதிகம் தரம் வாய்ந்த நுகர்வு பொருட்கள வாங்கும் திறன கொண்டிருக்கதும், இதே குறைந்த வருமானம் உள்ளவர்கள் வந்து கங்காரு போன்ற சில கார் வாடகை வண்டி அதுலயும் வந்து என்னது வேலை செய்றத வந்து குறிக்கிறது. சரியா? அப்ப இந்த சோசியல் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இந்த சமூக வகுப்புன்னு சொல்லி சொல்லும் பொழுது, இப்ப நாங்க வந்து தொழில், அவங்களோட குடும்பம் போன்ற பிற காரணிகளால தான் தீர்மானிக்கப்படுது. சரியா? அவங்களோட கல்வி, அவங்களோட வந்து பேக்கிரவுண்ட், ஸோ அவங்க இருக்கிற இடம், ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே தான் ஒரு சமூக வகுப்பு, அதாவது ஒரு நல்ல ஒரு சோசியல் கிளாஸ்ல இருக்காருன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அதாவது வந்து இந்த சமூக வர்க்கம், நுகர்வோர் வாங்கும் முறைகள வந்து மிகவும் ஆழமான தாக்கத்த வந்து ஏற்படுத்து. இப்போ பணக்காரவங்க வந்து நல்ல அதிக தரம் வாய்ந்த நுகர்வு பொருட்கள வாங்கும் திறன கொண்டிருப்பாங்க. இதே குறைந்த வருமானம் உள்ளவர்கள் வந்து கங்கா அதாவது வந்து இப்ப நார்மலா ஒரு கேப் டாக்ஸியோ, அப்படி இல்லாட்டி ஊபர், பிக்மியோ போட்டு வந்து அவங்க போவாங்க. சரியா? ஸோ அதே மாரி தான் வந்து ஸோ அந்த மாரியான விஷயத்த வந்து சோசியோ கிளாஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்ல வந்து வர இந்த இவ்வளவு விஷயம் தான் இருக்கு. ஓகேயா? அப்ப சம்மரிய எடுத்துக்கொண்டா, சமூக கலாச்சார செல்வாக்கு வந்து மிகவும் முக்கியமான தீர்மானமா கருதப்படுது. அதாவது வந்து நுகர்வோர் நடத்தையில. சமூக கலாச்சார கண்ணோட்டத்துல வந்து நுகர்வோர் நடத்தைய வந்து சமூக மற்றும் கலாச்சார குழுன்னு சொல்லி எங்களால வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு நபர் வந்து நடத்தையில செல்வாக்கு செலுத்துறதுக்கு வந்து சொந்தமானவர். நாங்க படிச்சோம் தனியா அதாவது வந்து இப்ப நாங்க கொண்டு வரதால வந்து தனியா அவர் தனியா வந்து அ ஏற்படுற பிரச்சனை இல்லையான்னு சொல்லி. அடுத்தது வந்து கொள்முதல் முடிவு நுகர்வோர் சமூகமயமாக்கல் என்பது மக்கள் செய்யும் ஒரு செயல்முறைன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப இந்த செயல்பட தேவையான திறன், அறிவு, அணுகுமுறைகள வந்து பெற்றுக்கொள்ளணும். நாங்க வந்து பர்ச்சேசிங் டைப்ல. சரியா? ஓகே. ஸோ இவ்வளவு தான் வந்து உங்களுக்கு வந்து செஷன் 9ல வந்து இருக்கு. ஸோ நாங்க அடுத்த செஷன் வந்து படிப்போம். செஷன் 10 வந்து அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ஏஜ், எத்னிசிட்டி அண்ட் ரிலிஜன். ஓகே. ஸோ அத நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம்.